தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த மாதத்தின் 17வது நாளின்று வழக்கம் போல விவிலியத்தை நீங்கள் திறந்து வையுங்கள். அந்த விவிலியத்துக்குள் நீங்கள் இன்று எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அந்த விண்ணப்பத்தை எடுத்து வையுங்கள். விவிலிய வார்த்தை திருப்பாடல் 102:7. நான் தூக்கமின்றி தவிக்கின்றேன், கூரை மேல் தனிமையாயிருக்கும் பறவை போல் ஆனேன். ஒரு முறை கூட, நான் தூக்கமின்றி தவிக்கின்றேன், கூரை மேல் தனிமையாயிருக்கும் பறவை போல் ஆனேன். இயேசுவில் பிரியமானவர்களே, ஏராளமானோர் ஜெபிக்க வருகின்ற பொழுது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஃபாதர், நான் சரியாக தூங்கி பல மாதங்கள் ஆகிறது, பல வருடங்கள் ஆகிறது. இரவு நான் 12 மணி அல்லது 1 மணிக்கு தூங்கச் செல்லுகிறேன், 3 மணிக்கு எழும்பி விடுகிறேன். சரியான தூக்கமில்லை. இது ஒரு சில மனிதர்களினுடைய வாக்கு மூலம். யோசித்து பாருங்க, தூக்கம் இல்லை என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? தூக்கம் இல்லை என்றால் உடல் நல கோளாறுகள், பசியற்ற நிலை, அடுத்த நாள் காலையில் எந்த வேலையும் செய்ய முடியாத நிலை என்று ஏராளமான பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு காரணம் இந்த தூக்கமான நிலை, தூக்கமில்லாத நிலை. அதோடு மட்டுமல்ல, இன்னொரு இடத்திலே திருப்பாடலாசிரியர் இவ்வாறு சொல்லுவார், இரவோ நீண்டு கொண்டிருக்க நான் புரண்டு புரண்டு உளறுகிறேன். அப்படின்னா, எப்போது நேரம், அதாவது காலை உதிக்கும் என தெரியாமல் நான் என்ன செய்கிறேன்? புரண்டு 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 படுக்கிறேன். அடிக்கடி எழும்புகிறேன், நேரத்தை பார்க்கிறேன், நேரம் போனது மாதிரியே தெரியவில்லை. அப்படிப்பட்ட சூழலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அதை தான் இன்று விவிலிய வார்த்தை சொல்லுகிறது, நான் தூக்கமின்றி தவிக்கிறேன், கூரை மேல் தனிமையாயிருக்கும் பறவையை போல் ஆனேன். அப்படியெனில் கூரை மேல் இருக்கும் பறவை, இது ஒரு ஓமை. எதற்காக இந்த ஓமை சொல்லப்படுகிறது என்றால், தனிமையினுடைய உச்சக்கட்டம். கூரை மேல் தனிமையாய் இருக்கும் பறவை என்பது தனிமையினுடைய உச்சக்கட்டத்தை விவரிக்கிறது. எவ்வாறு என்று சொல்லுகின்ற பொழுது, எல்லா பறவைகளும் விட்டுவிட்டு தனியாய் இந்த பறவையானது கூரையின் மீது அமர்ந்திருக்கிறது. அப்படி தனிமையாய் அமைந்திருக்கும் பொழுது அதற்கு எந்த துணையும் இல்லை, யாரும் அதனோடு இல்லை, அந்த பறவை மட்டும் தனியாய் இருக்கிறது. அப்படியெனில் யோசித்து பாருங்க, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலை, தனிமையான ஒரு சூழல், என்னுடைய வாழ்க்கையில் யாரும் இல்லாத ஒரு நிலை. ஆக இந்த ஓமையானது மனிதனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஓமை. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாரும் இருந்தும் அனாதையாக. ஒரு சிலர் இப்படிதான் சொல்லுவார்கள், வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் பிள்ளைகள் இல்லை, வீட்டில் கணவன் இருக்கிறான் ஆனால் கணவன் இல்லை, வீட்டில் உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள் ஆனால் உடன்பிறப்புகள் இல்லை. அப்படி என்றால் என்ன? எல்லாரும் வீட்டில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களிடமிருந்து எந்த ஒரு அக்கறையான வார்த்தையும், எந்த ஒரு ஆறுதலளிக்கும் வார்த்தையும் எனக்கு கிடைக்கவில்லை. நான் 4 சுவருக்குள் தனிமையாய் வெந்து நொந்து கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை மனிதர்கள் இன்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த தனிமை வாய்ந்த பறவை போல, கூரை மீது தனிமையாயிருக்கும் என்ற ஒற்றை பறவையைப் போல, எல்லோரும் இருந்தும் வீட்டுக்குள்ளே தனிமையாய் இருக்கக்கூடிய மகனே, மகளே, இன்று உங்களை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகம் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லுவார்கள், உங்களை விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் நெருக்கடிகள் வருகின்ற பொழுது உங்களை விட்டு விலகக்கூடிய உலகம் இந்த உலகம். ஆகவேதான் அடுத்த விவிலியம் சொல்லுகிறது, இந்த தனிமை வருகின்ற பொழுது தூக்கமில்லாமல் நான் தவிக்கிறேன். யோசித்து பாருங்க, தூக்கம் இல்லாத நிலை. தொடக்கத்தில் நான் சொன்னது போல, இந்த தனிமை வருகின்ற பொழுது தூக்கம் வராது. நான் எதையோ போட்டு நினைத்து நினைத்து சிந்தித்து சிந்தித்து தூக்கம் இல்லாமல் நான் தவிக்கிறேன். இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுது உணவு உண்ண தோணாது,
நோய்களுக்கு இடம் கொடுக்கிறேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட இந்த சூழலிலே நான் என்ன நினைக்கிறேன்? கைவிடப்பட்ட நிலை, யாரும் எனக்காக இல்லையே, யாரும் என்னோடு இல்லையே என்ற அந்த கைவிடப்பட்ட நிலையிலே நான் துடித்து போகிறேன். அன்று பாபிலோனியர்களால் இஸ்ராயேல் மக்கள் அடிமைப்படுத்தப்பட்ட பொழுது எங்களுக்கென்று யாரும் இல்லையே என்று அவர்கள் கதறினார்கள். நாங்கள் கைவிடப்பட்டோமே என்று துடித்தார்கள். அப்படிப்பட்ட வேதனையோடு இந்த இடத்திலே இருக்கக்கூடிய மகனே, மகளே, தூக்கமில்லாமல் தனிமையோடு கைவிடப்பட்ட நிலையில் துடித்து கொண்டிருப்பவர்களே, ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க. என் ஆண்டவருடைய இரத்தம் இன்று உங்கள் மீது பாய்ந்து உங்களுடைய வாழ்வை மாற்ற வேண்டும் என்று ஜெபிப்போமா? இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, கூரை மேல் தனிமையாயிருக்கும் பறவையைப் போல என்னுடைய வாழ்வும் தனிமையிலே ஆழ்ந்து கொண்டிருக்கிறதப்பா. உறவுகள் இருந்தும் இல்லாத சூழலிலே நான் மாட்டி விழித்து கொண்டிருக்கிறேன். தூங்கினால் தூக்கம் வரவில்லை, தூக்கமில்லாமல் புரண்டு புரண்டு தவிக்கிறேன். மாத்திரை எடுத்தாலும் தூக்கம் வரவில்லை. ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வேதனை என்று ஒவ்வொரு நாளும் நான் வடிக்கும் கண்ணீர் உம்முடைய பாதத்தில் வரவில்லையா? நான் வடிக்கும் கண்ணீர் உம்முடைய பாதத்தில் நனையவில்லையா? துடிக்கிறேன், தவிக்கிறேன். எனக்கென்று யாரும் இல்லையே, நான் தனிமைப்படுத்தப்பட்டேனே, தனிமையோடு இருக்கிறேனே, கைவிடப்பட்டேனே என்ற நிலையிலே தவித்து கொண்டிருக்கக்கூடிய என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா. எனக்கான ஒரு ஆறுதலை, எனக்கான ஒரு உறவை இந்த நாளிலே எனக்கு தாங்கப்பா. என்னை விட்டு விலகி சென்றவர்களை எனக்காக அழைத்து வாங்கப்பா. நல்ல தூக்கத்தை இன்று இரவு எனக்கு தாங்கப்பா. உம்மீது நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். என்னை கரம் பிடித்து மார்போடு அணைத்து தேற்ற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டுகின்றோம். ஆமேன்.